வணக்கம் நேயர்களே, புத்தக வாசிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நேத்துக்கு சென்னை தீவுத்திடல்ல பிரம்மாண்டமாக கோலாகலமாக எண்ணற்ற ஸ்டால்ஸோட லட்சக்கணக்கான புத்தகங்கள், எண்ணற்ற எழுத்தாளர்கள், வாசகர்கள்னு ரொம்பவே நிரம்ப சிறப்பாக நடைபெற்றுச்சு. இன்னும் 13 நாட்கள் இந்த புத்தக திருவிழா நடைபெற இருக்கு. இந்த புத்தக திருவிழா நடைபெறுகிற இந்த 13 நாட்களும் நம்ம நியூஸ் 7 தமிழ் தொலைக்காட்சியும் புத்தகவாசிகள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில சூப்பரான பல விஷயங்களோட நடத்திட்டு இருக்கு. இன்னைக்கு என்னென்ன பகுதிகள்லாம் நம்ம புத்தகவாசிகள் நிகழ்ச்சியில இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு புத்தகத்தினுடைய அட்டைப்படம் அந்த புத்தகம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணி தான் அமைச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் நம்ம புத்தகவாசிகள் நிகழ்ச்சியினுடைய அட்டைப்படமும் கூட. இன்னைக்கு நம்ம புத்தகவாசிகள் நிகழ்ச்சியில கேட்டல் சிறப்பு என்ன அப்படிங்கறத பத்தி தான் சொல்ல போறாங்க. என்ன சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இன்றைக்கு அட்டைப்படம் பகுதியில் நாம் பார்க்க இருக்கக்கூடியது கேட்டல் நன்று அப்படின்னு. பக்தியிலேயே 9 விதமான பக்தி அப்படின்னு சொல்லுவாங்க, நவவித பக்தி அப்படின்னு. அதில் முதல் பக்தியே சிரவணம் அப்படின்றது தான். சிரவணம்ன்றது கேட்குறது தான். இப்போ ஆதி காவியமான ராமாயணத்தையே கேட்பதை முன்னிறுத்தி சொல்லுவாங்க. கேட்பது அப்படின்றது சத்துக்களின் சங்கம், சத் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தா இல்லாதவங்க அசத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராமாயணத்துக்கு பலவிதமான அர்த்தங்கள், 18 அர்த்தம் சொல்லக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதில் சத் சங்கம் சார்ந்து அர்த்தம் சொல்லுவாங்க. இது ஆன்மீக வாழ்க்கைக்கு இல்லை, உலக வாழ்க்கைக்கே சத் சங்கம் வேணும் அப்படிம்பாங்க. சத் சங்கத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, நாம் ஏற்கனவே படித்தது தான், நாம் படித்ததுக்கு படித்தவர்கள் இன்னொரு பொருள் சொல்லுவாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது இந்த சத் சங்கத்தில் தான் கிடைக்கிது அப்படிம்பாங்க. இப்போ கைகையிட்ட மந்தரை அப்படின்னு சொல்லக்கூடிய கூனி அசத்து சங்கம். முதல்ல கைகைக்கு ராமன் பட்டாபிஷேகம் நடக்க போகுதுன்னதும் சந்தோஷப்படுறதே அவங்க தான். பரதனை விட ராமனை தான் எனக்கு பிடிக்கும், உண்மையில பரதனுக்கு கௌசல்யான ராமனின் தாயை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. என்ன நீ சந்தோஷப்படுற அப்படின்னு மனசை குழப்பி மந்தரை பண்ணிடுவாங்க, கூனி கெடுத்துருவாங்க. இது அசத்து சங்கம். அதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை, அதுவும் ராஜ குடும்பத்தை 14 ஆண்டுகள் எப்படி அல்லோலகல்லோலப்படுத்தியது அப்படின்னு வருது. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராவணனுக்கு 16 செல்வங்கள் சொல்லுவாங்கள்ல, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு. அதில் 16 செல்வத்தில் ஒன்று இந்த சத் சங்கம், நல்லோரின் சேர்க்கை. அது இருந்தால் ராவணனை கொல்ல முடியாது, ஏன்னா அவனுக்கு நல்லவங்க சேர்க்கை இருக்க. அப்போது கதைப்படி இருக்கிற ஒரு நல்லவரை சத் சங்கத்தை அனுப்பணும். அப்போ என்ன செய்வார்னா, விபீஷணனையே அவர் உதைச்சு அனுப்பிச்சிருவார். விபீஷணன் தான் ராவணனுக்கு இருந்த ஒரு நல்ல அறிவுரை சொல்லக்கூடிய சங்கம், அவரையே உதைச்சு அனுப்பிச்சிருவார். இது ஒரு பக்கம். அப்போ சத் சங்கம் இல்லாததால் ராவணன் அழிவார். ஒரு அசத்து சங்கம் கிடைச்சதுனால ஒரு ராஜ குடும்பம் கஷ்டப்படுது. ஒன்றுமே இல்லை ஒரு ஆளுக்கு, சுக்ரீவன், அவருக்கு எதுவுமே கிடையாது. மனைவியை கூட வாலி அபகரிச்சுட்டு போயிருப்பார், தங்குவதற்கே இடம் இல்லை. ஆனால் ஒரே ஒரு சத் சங்கம், அனுமன், ஆஞ்சநேயர்னு சொல்லக்கூடிய ஒரு சத் சங்கம். அவருக்கு மனைவி திரும்ப கிடைச்சிருவாங்க, ராஜ்யம் திரும்ப கிடைச்சிரும், எல்லாமே கிடைச்சிரும். ஆக இந்த நல்லோரின் சேர்க்கையை பற்றி முன்னிறுத்தி ராமாயண கதையை சொல்கிறவங்க நல்லோரின் சங்கம் ஒரு நபரை திருத்துவதற்கு நாளாகும். சுக்ரீவன் நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு, அப்புறம் இது கிடைக்கிறதுக்கெல்லாம் நாளாகும். ஆனால் கெட்ட சங்கம் உடனே அதோட வேலையை பண்ணிடும். அதுதான் கூனி கைகையிட்ட பண்ணது அப்படின்னு சொல்லுவாங்க. ராவணனுக்கு தலையறுத்து பண்ண தவம் சத் சங்கம் கிடைப்பதற்கு பத்தரை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இப்படி சங்கத்தை முன்னிறுத்தி ராமாயணத்தையே பார்ப்பாங்க. மா அரங்கநாதன் அவர்கள் இந்த கேட்டல் நன்று அப்படின்னு சொன்னதும், அவர் பேசுகிற ஒன்றை கேட்டது நினைவுக்கு வருது. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் சொன்னது. படகுல போயிட்டுருக்கும்போது படித்த ஒருவர் போவார், படகோட்டி படிக்காதவன். அவர் முதல்ல ஒன்று கேட்பார், இது படிச்சிருக்கியான்னு. இல்லை அப்படின்னு சொன்னோடனே அவர் சொல்லுவார், கால்வாசி வாழ்க்கை போச்சு அப்படின்னு. அடுத்து ஒன்று படிச்சிருக்கியா அப்படின்னு கேட்ட உடனே அவன் அதுவும் இல்லைம்மா, அரைவாசி வாழ்க்கை போச்சு. இன்னொன்று கேட்பார், அதையும் நான் படித்தது இல்லைன்னா முக்கால்வாசி வாழ்க்கை போச்சு. படகோட்டி பதில் கேட்பான், உங்களுக்கு நீச்சல் தெரியுமா அப்படின்னு.
அவர் தெரியாத பாரு உங்களுக்கு முழு வாழ்க்கையும் போச்சு அப்படின்னு அவன் நீந்தி போயிடுவான். ஏன்னா படகுல ஓட்ட வந்து தண்ணி வந்துட்டுருக்கும். இப்போ இந்த கதை பெரும்பாலும் தெரியாதவங்களே இல்லை. மா அரங்கநாதன் அவர்கள் இதில் வந்து என்ன கேள்வி கேட்டார்னா, இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த கதையை சொன்னதுக்கு காரணம் எல்லாரும் நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்றதா அப்படின்னு கேட்டார். அந்த கேள்வி முதல்ல கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்தது. அந்த கதையை நம்ம ஒரு கதையாக கேட்டுட்டு போயிட்டோம், ஏன் அந்த கதை சொல்லப்பட்டுச்சு அப்படின்றது தெரியலை. அவர் என்ன சொல்கிறாரு, இவ்வளவு படித்தவனாக இருந்தும் படித்தவன்ற கர்வம் உனக்கு இருக்கே என்ற வருத்தத்தில் பிறந்த கதை இது அப்படின்றார். ஏன்னா படிப்பு முதலில் தர வேண்டியது வந்து வினயம் அப்படின்னு சொல்லக்கூடிய பணிவை தான். பணிவு இல்லை அப்படின்னா படித்ததுக்கு அர்த்தமே இல்லை அப்படின்னு பரமஹம்சர் வந்து அந்த வருத்தத்தில் இந்த கதையை கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறார். அப்போ கேட்டல் நன்றுன்ற மாதிரி இந்த கதையை கேட்டிருக்கோம். ஆனால் இந்த கதையை படித்து சிந்தித்து ஒருத்தர் சொல்கிறத கேட்கும்போது தான் அதுக்கு இன்னொரு அர்த்தம் கிடைக்கிது. பண்டிட் சேதுராமன் அவர்கள்ட்ட ஒருத்தர் இப்படி தான், பெரிய எண்கணித மேதை, திருக்குறளை தொடர்ந்து படிச்சுட்டு இருப்பார். ஒருத்தர் வந்து கேட்டார் பண்டிட் அவர்கள்ட்ட, எப்போ பார்த்தாலும் திருக்குறளை படிச்சுட்டே இருக்கிறீங்களே திரும்ப திரும்ப அப்படின்னு. அவர் சொன்னார், நீ நேற்று கண்ணாடி பார்த்தேன்றதுக்காக இன்றைக்கி கண்ணாடி பார்க்காம இருப்பியா? நான் ஏன் வாழ்க்கை ஃபுல்லாக திருக்குறளை படிக்கிறேன்னா அதை எடுக்கும்போது நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறேன். நல்ல புத்தகங்களை திரும்ப திரும்ப படிப்பது என்பது கண்ணாடியை பார்த்து கொள்வதைப் போல அப்படின்னு சொன்னாது. கேட்டல் நன்று என்பது சரியானதாகவே படுகிறது. இந்த ஒரு செல்ஃப்லேயே இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, எதை சூஸ் பண்ண அப்படின்னு தெரில. ஒரு புத்தக கண்காட்சி அப்படின்னு போகும்போது எண்ணற்ற புத்தகங்கள் இருக்கும். தேர்ந்த வாசிப்பாளர்களாலேயே எந்த புத்தகத்தை சூஸ் பண்ண அப்படின்னு ஒரு சின்ன டவுட் இருக்க தான் செய்யும். ஸோ அதனால தான் தேர்ந்த எழுத்தாளர்கள் அவங்க படித்து சுவாசித்த புத்தகத்தில் ரொம்ப ரசித்த புத்தகம் என்னன்னு நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. இன்னைக்கு அறிமுக காண்ட பகுதியில் எழுத்தாளர் மனுஷபுத்திரன் சார் என்ன புத்தகத்தை அறிமுகம் செய்கிறாருன்னு பார்க்கலாம். வணக்கம். இந்த ஆண்டு இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய சென்னை புத்தக கண்காட்சியில் வந்திருக்கக்கூடிய மிக சிறப்பான கவனம் பெறக்கூடிய நூல்களில் முக்கியமான ஒரு நூல் எஸ் ராமகிருஷ்ணனின் இடக்கை என்கிற நாவல். சில வாரங்களுக்கு முன்பு வெளிவந்த இந்த இடக்கை நாவல் இந்த புத்தக கண்காட்சியில் வாசகர்களிடையே பெரும் கவனத்தை பெறக்கூடிய ஒரு நூலாக இருக்கிறது. இது எதை பற்றி பேசுகிறது? நீதி மறுக்கப்பட்டவர்களை பற்றி பேசுகிறது, நீதிக்காக காத்திருப்பவர்களை பற்றி பேசுகிறது, அல்லது ஒருபோதும் நீதியை அடைய முடியாதவர்கள், நீதியினுடைய கதவுகளை தட்டி தட்டி தோல்வி அடைந்தவர்கள், அவர்களுடைய கதையை இடக்கை நாவல் பேசுகிறது. முகலாய மன்னர் அவுரங்கசீப்பினுடைய காலத்தை பின்புலமாக எடுத்துக்கொண்டு அந்த அவுரங்கசீப்பினுடைய காலத்தில் வாழ்ந்த எளிய மனிதர்கள் எப்படி அதிகாரத்தோடு அல்லது அரசாட்சியினால் பழிவாங்கப்படுகிற மனிதர்களாக, துன்புறுத்தப்படுகிற மனிதர்களாக, அதிகாரத்தினுடைய பகடை கைகளாக அந்த மனிதர்கள் எப்படி மாற்றப்படுகிறார்கள் என்பதை பற்றி இடக்கை பேசுகிறது. இந்த இடக்கை நாவல் முழுக்க அதிகாரம் என்றால் என்ன, குற்றம் என்றால் என்ன, தண்டனை என்றால் என்ன என்கிற பல கேள்விகளை இந்த நாவல் தொடர்ந்து எழுப்பிக்கொண்டே இருக்கிறது. அதாவது நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அதிகாரத்தால் தண்டிக்கப்படுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் எந்த குற்றமும் செய்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மாறாக ஒரு அரசாங்கம் ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களை தண்டிக்க விரும்பினால், ஒரு அதிகார அமைப்பு ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களை காவு கொள்ள விரும்பினால் அதற்கான காரணங்களை அரசே ஜோடிக்கும், அந்த அதிகார அமைப்பை ஜோடிக்கும். நீங்கள் அந்த காஃப்காவினுடைய விசாரணை நாவலை ஒரு கணம் நினைத்து பாருங்கள். எப்படி தான் எதற்காக ஒரு விசாரணை அமைப்பிற்குள் கொண்டு வரப்படுகிறோம் என்று தெரியாமலேயே ஒருவன் தாம் அதற்குள் போய் சிக்கிக்கொண்டு அந்த அதிகாரம் என்கிற அந்த சிலந்தி வலையில் போய் சிக்கிக்கொண்டு அவன் வெளியே வர முடியாமல் தத்தளிப்பதை காஃப்கா எழுதியிருப்பார். ஆனால் எஸ் ராமகிருஷ்ணன் இந்த நாவலில் இது ஒரு தனி மனிதர்களுடைய கதையாக அல்லாமல் ஒரு பிரம்மாண்டமான ஒரு காலத்தின் கதையாக, நீதி மறுக்கப்பட்டவர்களுடைய கதையாக இந்த நாவலை மிக விரித்து ஒரு பெரிய கேன்வாஸில் எழுதியிருக்கிறார். பொதுவாக ஏன் அரசர்கள் கொடுங்கோலர்களாக இருந்திருக்கிறார்கள், ஏன் வன்முறையாளர்களாக இருந்திருக்கிறார்கள், ஏன் இவ்வளவு பெரிய சித்திரவதைகளை மக்கள் மேல் செலுத்தி இருக்கிறார்கள் என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் வரலாற்றில் சில அரசர்கள் நூற்றுக்கணக்கான தலைகளை கொய்து ஒரு இடத்தில், எதிரிகளுடைய தலைகளை கொய்து ஒரு இடத்தில் குவித்து வைத்திருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் படிக்கிறோம். அல்லது மனிதர்களுடைய உடல் உறுப்புகளை சிதைத்து அந்த உறுப்புகளை வெட்ட வெளியில் தொங்க விட்டிருக்கக்கூடிய காட்சிகளை எல்லாம் நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் ஒரு குரூர திருப்திக்காக அவர்கள் செய்கிறார்களா? நிச்சயமாக இல்லை. மாறாக
பயத்தை உருவாக்குவது, மக்களுடைய மனதில் அச்சத்தை விதைப்பது. உங்களை எப்பொழுது யார் பயமுறுத்துகிறார்களோ, நீங்கள் எப்பொழுது பயப்பட ஆரம்பிக்கிறீர்களோ அப்பொழுது உங்கள் மேல் அதிகாரம் கட்டமைக்கப்படுகிறது. அச்சத்தின் மீது தான் அனைத்து அதிகாரங்களும் பிறக்கின்றன. இது மன்னராட்சி காலத்திற்கும் பொருந்தும், ஜனநாயக காலத்திலும் பொருந்தும். அந்த வகையில் தான் கொடூரமான ஆட்சியாளர்கள் எல்லோருமே பயத்தை உருவாக்குவதை ஒரு நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். ஒரு சமூகத்தில் நீங்கள் பயத்தை உருவாக்கிவிட்டால் மக்கள் தானாக அடிபணிவார்கள். இப்படி அச்சத்தின் மூலமாக, வன்முறையின் மூலமாக உருவாக்கப்படுகிற அந்த உளவியலிலிருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரசதிகாரம் எப்படி கட்டப்படுகிறது என்பதைத்தான் இந்த நாவல் பேசுகிறது. இதை படிக்கிற போது வரலாறு என்பது உண்மையில் நீதி என்கிற பெயரில் நடத்தப்படுகிற ஒரு மிகப்பெரிய நாடகமோ என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு துயரம் நம்முடைய மனதில் மேலிடுகிறது. நிச்சயமாக தமிழில் வெளிவந்திருக்கக்கூடிய மிகச்சிறந்த நாவல்களில் ஒன்று எஸ். ராமகிருஷ்ணனின் இடக்கை என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த நாவல் எழுப்பக்கூடிய பல கேள்விகள் ஜனநாயகம் குறித்தும், அதிகாரம் குறித்தும், நீதி குறித்தும் பல புதிய கேள்விகளை நம்முள் எழுப்புகிறது. இந்த நாவல் உருவாக்கக்கூடிய உலகம் என்பது அது நாம் வாழுகிற ஒரு உலகமும் தான். நாம் அடைகிற துயரங்களைத்தான் இந்த கதாபாத்திரங்களும் அடைகிறார்கள். நன்றி, வணக்கம்.